பகுதி 1. நாம் பக்கெட் தூக்கும் உலகத்தில்தான் வாழ்கிறோம். பாடம் 1. நீங்கள் யார்? பக்கெட்டில் நீர் எடுத்து கொண்டு செல்பவரா அல்லது குழாய் வழியை அமைத்துக் கொள்பவரா? ப்ரூனோ: என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. பாப்லோ அடுத்த நாள் காலையில் பக்கெட்டை எடுத்துக்கொண்டு நதிக்கு நீர் எடுத்துக்கொண்டு வர கிளம்பும் போது சொன்னான். நாம் பக்கெட்டினை எடுத்துக்கொண்டு அங்குமிங்குமாய் அலைந்து ஒரு நாளைக்கு 1 பென்னி நாணயத்தை சம்பாதிப்பதற்கு பதிலாக நதியிலிருந்து கிராமத்துக்கு ஒரு குழாய் வழியை அமைத்தால் என்ன என்று மேலும் கேட்டான். ப்ரூனோ தனது வழியில் அப்படியே சிலை போல் நின்றான். ப்ரூனோ உரத்த குரலில் கூறினான், குழாய் வழியா? இது போன்றதொரு விஷயத்தை யாராவது கேட்டிருப்பார்களா? குழாய் வழி கதையிலிருந்து ஒரு பகுதி. நீங்கள் யார்? பக்கெட்டில் நீர் எடுத்து செல்பவரா அல்லது குழாய் வழியை அமைப்பவரா? பக்கெட்டை சுமந்து செல்லும் ப்ரூனோவைப் போலவே நீங்கள் வேலை செய்து காண்பித்த பின்னரே சம்பளம் பெறுபவரா அல்லது பாப்லோ போல குழாய் வழி மூலம் வேலையை முழுமையாக செய்த பிறகு தொடர்ந்து அந்த வேலைக்கான பணத்தை பெற்றுக்கொண்டிருப்பவரா? நீங்கள் பெரும்பாலானோரைப் போலவே பக்கெட்டை சுமந்து செல்லும் போது மட்டுமே சம்பளம் பெறுபவராக இருந்தால் நேரத்தை செலவிட்டு பணம் பெறும் வகையில் அகப்பட்டு கொண்டவர் என்றே நான் உங்களை அழைப்பேன். அதற்கான விதி உங்களுக்கே தெரியும். 1 மணி நேர வேலைக்கு சமமாக 1 மணி நேரம் சம்பளம் கிடைக்கும். 1 மாத வேலைக்கு சமமாக 1 மாத சம்பளம் கிடைக்கும். 1 வருட வேலைக்கு சமமாக 1 வருட சம்பளம் கிடைக்கும். இது உங்களுக்கு மிகவும் தெரிந்தது போல இருக்கிறதா? பக்கெட் நேரத்தை செலவிட்டு பணம் பெறும் வலையில் அகப்பட்டவர். பக்கெட்டில் நீர் சுமந்து வந்து சம்பாதிப்பவரின் பிரச்சனை என்னவென்றால், அவர் எப்போது பக்கெட்டில் நீர் சுமப்பதை நிறுத்திவிடுகிறாரோ அப்போது சம்பாதிப்பதும் நின்றுவிடும். இதற்கு பொருள் என்னவென்றால், பாதுகாப்பான வேலை, கனவு வேலை என்பதெல்லாம் மாயையான வார்த்தைகள் என்பதுதான். இதனுடைய உட்பொருள் என்னவெனில், எப்போதும் சம்பாதித்து கொண்டிருக்கலாம் என்ற நிலை மாறி சம்பாதிப்பது என்பதே தற்காலிக நிலையாகி போகிறது. ப்ரூனோ ஒரு நாள் முதுகு பிடிப்போடு வலியுடன் எழுந்து அன்று வேலைக்கு செல்ல முடியவில்லை என்றால் அன்று அவனால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? ஒரு 0 தான். வேலை இல்லையெனில் சம்பளமும் இல்லை. இந்த விதி பக்கெட் தூக்கும் எல்லா வேலைக்காரர்களுக்கும் பொருந்தும். பக்கெட் தூக்குபவர்கள் உடல் சுகவீனமாக இருக்கும்போதோ அல்லது விடுமுறை நாட்களை கழிக்கும்போது பக்கெட்டினை சுமக்கவில்லை எனில் அவர்களால் தொடர்ந்து மாத சம்பளத்துக்குண்டான காசோலையை பெற முடியாது. பக்கெட் இல்லையேல் சம்பளமும் இல்லை. பல் வைத்தியர் இனிமேலும் பக்கெட்டை தூக்க முடியாது. இங்கு ஒரு உண்மையான உதாரணம் உள்ளது. இதற்கு முன்னர் நான் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்த எனது பல் வைத்தியர் எனக்கு இதுவரையில் அமைந்தவர்களிலேயே மிகச் சிறப்பானவர். அவர் ஒரு நல்ல முழுமையான திறமைசாலி, நல்ல ஆளுமை திறன் அமைய பெற்றவர், நல்ல தொழில்நுட்பம் தெரிந்தவர். நான் ஒவ்வொரு முறை செல்லும் போதும் கொஞ்சமும் வலியில்லாமல்தான் திரும்புவேன். இவற்றையெல்லாம் விட அவர் செய்த தொழிலை மிகவும் நேசித்தார். அவர் தனக்கென்று தனியான பார்வை நேரம் வைத்திருந்தார். வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே அவரது மருத்துவமனை இயங்கும். அதனால் அவரால் வாரத்தின் 4 நாட்களை தனது குடும்பத்தினருடன் செலவழிக்க முடிந்தது. வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே தான் மிகவும் நேசித்த ஒரு தொழிலை செய்தபடி வருடத்திற்கு $1,00,000க்கும் மேலாக சம்பாதிக்க முடிந்தது. ஒரு பக்கெட் சுமப்பவரின் கனவு காண்போரேயானால்
இதுவே அவரது கனவாக அமைந்திருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை. அவருக்கு 40 வயதாகும் முன்னரே கைகளில் மூட்டுவலி வந்து தொடர்ந்து வேலை செய்ய இயலாமல் போனது. தற்போது அவர் ஒரு உள்ளூர் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியையாக பணிபுரிகிறார். அவர் முன்பு சம்பாதிப்பதில் 1/3 மட்டுமே சம்பாதிக்க முடிகிறது. அவருடைய குற்றம் இதில் எதுவும் இல்லையென்றாலும் கூட அவரது கனவு நிறைவேறாமலே போயிற்று. பக்கெட் தூக்கும் வேலை என்பது பாதுகாப்பான ஒன்றில்லை என்று நான் சொல்வது ஏன் என்று இப்போது புரிகிறதா? பக்கெட் தூக்குபவர்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்று இப்போதாவது பார்க்க முடிகிறதா? நேரத்துக்கான சம்பளம் என்ற ஒரு வழியில் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லையெனில் நீங்கள் பணமும் சம்பாதிக்கப் போவதில்லை. பாப்லோ என்ற ஒரு குழாய் வழி அமைத்த மனிதன் வெகு சீக்கிரமாகவே பக்கெட் தூக்கும் தொழிலில் இருக்கும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டான். அதிகப்படியான நேரத்தை செலவழிக்கிறானோ இல்லையோ, தொடர்ச்சியாக சம்பாதிக்கும்படியான ஒரு முறையை வகுத்து கொண்டான். பக்கெட் தூக்கும் தொழிலிலும் பெரிய பாதுகாப்பில்லை என்று பாப்லோ புரிந்து கொண்டான். குழாய் வழி என்பது வாழ்க்கைக்கான வழி என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். உங்களால் நேரத்தை சரியாக பயன்படுத்த முடியவில்லையெனில் என்னவாகும்? நீங்கள் மட்டுமென்ன, உங்களது வருமானம் நாளைக்கே வராமல் போய்விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களது தொழிற்சாலையிலேயே வேலை நிறுத்தம் ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கே உடல் நலமில்லாமல் போனாலோ அல்லது உடல்நலம் குன்றி பக்கெட்டை தூக்க முடியாத நிலை ஏற்பட்டாலோ என்ன செய்வீர்கள்? திடீரென்று மருத்துவ செலவின் காரணமாக உங்களது சேமிப்பு முழுவதும் செலவழிந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? ஒரே இரவில் உங்களது அடைகாக்கப்படும் முட்டை ஆவியாக போய்விட்டால் என்ன செய்வீர்கள்? நாளைக்கே உங்களது பணம் நின்றுவிட்டால் நீங்கள் அடகு வைத்ததை எப்படி திரும்ப பெறுவீர்கள்? நீங்கள் கார் வாங்கியதற்கான பாக்கியை எப்படி செலுத்த முடியும்? உங்களது குழந்தைகளின் கல்வி செலவுக்கு எப்படி பணம் கிடைக்கும்? 6 மாதங்கள், 3 மாதங்கள், 3 வாரங்கள். உங்களது கூட்டில் அடைகாக்கப்படும் முட்டைகள் 6 மாதங்கள், 3 மாதங்கள், 3 வாரங்கள். ஒருவேளை விபரீதம் ஏதாவது ஏற்பட்டால் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றுவதற்கு ஏதாவது வாழ்க்கைக்கான வழி செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு எவ்வளவு காலம் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு காலத்துக்கும் பக்கெட் தூக்கும் வேலையின் வழியாகவே தொடர்ந்து வரும் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்களா? துடைப்பதை கொண்டு பெருக்குகிறீர்களோ, எழுதும் வேலையை செய்கிறீர்களோ, ஒரு தொழிலை செய்கிறீர்களோ, ₹1க்கு 1 மணி நேரம் வேலை செய்கிறீர்கள் என்றே பொருள். அதில் பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போதும் குழாய் வழி உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிறது. பாப்லோ சொன்னதைப் போல இதைவிட சிறந்த வழி இருக்க வேண்டும். அதிர்ஷ்டவசமாக இருக்கவும் இருக்கிறது. அதன் பெயர்தான் குழாய் வழி. எப்போதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வருமானத்திற்கான வழி. நீங்கள் உங்களது நேரத்தை செலவழிக்கிறீர்களோ இல்லையோ, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வருமானம் உண்மையிலேயே பாதுகாப்பாக தொடர்ந்து வரும் வருமானத்திற்கான ஒரே வழி. பாப்லோ சொன்னதைப் போலவே நீங்கள் பக்கெட்டை தூக்கி செல்லும் போதே குழாய் வழியை அமைத்துக் கொள்வதுதான். குழாய் வழி என்பதே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வழி. ஏனெனில் அதுவே நேரத்திற்கேற்ற சம்பளம் என்ற வலையிலிருந்து தப்பித்து கொள்ள சிறந்த வழி. நீங்கள் குழாய் வழியை அமைக்கும் போது அதனை ஒருமுறை அமைத்துவிட்டால் மேலும் மேலும் சம்பாதிக்கும் வழியை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். குழாய் வழி என்பதே 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் திறந்திருக்கும். அதாவது குழாய் வழி என்பது நீங்கள் தூங்கும் போது சம்பாதித்து தரும், நீங்கள் விளையாடும் போதும் வருமானத்தை தரும், நீங்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் வருமானத்தை தரும், நீங்கள் உடல் நலமில்லாத போதும், இயலாத போதும் அல்லது அவசர காலத்தின் போதும் எப்போதும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். குழாய் வழி என்கிற நிரந்தர வருமானம் என்பது அதுவே.
அதனால்தான் உங்களது குழாய் வலியை வாழ்க்கைக்கான வழி என்கிறேன். குழாய் வலி = வாழ்க்கைக்கான வழி.